அந்த மௌலிதை ஓதனம் எழுந்து நின்றோம், ஒரு இடத்துல எழுந்து நின்றோம். காரணம் என்ன? எழுந்து நிற்பதை கூட இன்னைக்கு விமர்சிக்கிறார்கள் வஹாபிகள். காரணம் என்ன? ஹதீஸ் தெரியவில்லை, ஹதீஸ் படிக்கவில்லை. அது ஒண்ணுதான் காரணம், வேற எதுவுமே சொல்ல தேவையில்லை. வஹாபிகள் சொல்கிறார்கள் ஹதீஸ் படிக்கல, ஹதீஸ் புரியல. எழுந்து நின்ற மார்க்கத்தில் இருக்கிற இடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பணிவுக்காக சொன்னாங்க. நாம தான் நிக்காங்க, அது அவங்களுடைய பணிவை காட்டுகிறது. அவங்க பல இடங்கள் சொல்லியிருக்காங்கல்ல, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன விட உயர்ந்தவங்க சொல்லாதீங்கன்னாங்க. அதுக்கு வேண்டி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் உயர்ந்தவங்க சொல்ல முடியுமா? பண்ணுமா? அவங்க தங்களுடைய பணியை சொன்னாங்க, அவங்க சொல்லியிருக்காங்க. அவருடைய பணிவு அதை எடுத்து காட்டுகிறது. அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு செய்யலாம் என்பதை தெளிவாக சொல்லி காட்டினார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு வர்றாங்க, அன்சார் தோழர்களுடைய தலைவர். வந்த உடனே அங்க இருந்த சஹாபிகளுக்கு சொன்னாங்க, கூனு இலா சய்யிதிக்கும், உங்கள் தலைவர் வருகிறார்கள், எழுந்து நில்லுங்கள் என்று சொன்னார்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருக்கிறா இல்லையா? அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற நீங்க மரியாதை கொடுங்க, எனக்கு வேணான்னு அவங்க ஒதுங்கிறாங்க. பல விஷயங்கள் அப்படி ஒதுங்கி இருக்கிறாங்க, அது தனிப்பட்ட விஷயம். ஆனா மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கள் என்று பணிக்கிறார்கள். எழுந்து செல்லுங்கள் என்கிறார்கள். தோழர்களை பார்த்து மார்க்கத்தை கூட என்ன செய்வாங்களா? அப்படி இருந்தும் கூட சில கட்டங்களில் சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்று இருக்கிறாங்க. சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நாங்க உட்கார்ந்துட்டு இருப்போம், அவங்க எழுந்து நிற்பாங்க வீட்டுக்கு போறதுக்கு, நாங்களும் உடனே எழுந்துருவோம். எந்த அளவுக்கு நம்ம எழுந்து நிற்போம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் துணைவியருடைய வீட்டுக்குள் நுழைகின்ற வரைக்கும் நின்றவர்களாக இருக்கும். இந்த ஹதீஸை ஷுஅபல் இமாம்ங்கிற ஹதீஸ் கிதாபுல இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்யறாங்க. அது இருக்கிறா இல்லையா? நம்ம எழுந்து நிற்கிறோம். சரி, இப்ப இங்கேயே நம்ம எழுந்து நின்றோம், அவங்க ஒரு பெரிய ஒன்றா எழுந்துக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருகிறார்கள், இந்த மஜ்லிஸுக்கு வருகை தருகிறார்கள், அதெல்லாம் நாம் எழுந்து நின்றோம். நம்மளோட நம்பிக்கை அதுதான். என்னங்க ஆதாரம் கேட்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறைவனுடைய திக்ர் செய்கிற இடத்துல தன்ஜுலுர் ரஹ்மா, ரஹ்மத் இறங்குகிறது என்கிறார். இப்ப நம்ம திக்ர் மஜ்லிஸா இருந்தோம், ரஹ்மத் இறங்குதுல. அல்லாஹ் தஆலா நபியனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ரஹ்மத் சொல்லி கொடுத்தாங்க. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தில் லில் ஆலமீன்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தருகிறார். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் குர்ஆனில் இட்ட கட்டளை அது, வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் ஆஷி. காலை மாலையில திக்ர் செய்கிற கூட்டத்தாரோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்கள் இருங்கள் என்று இறைவன் கட்டளை போட்டுக்கிறான். இது அப்ப மட்டுமல்ல, ஞாபகத்தில் அவர்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். எங்கெல்லாம் திக்ர் நடக்குதோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதப்படுதோ, கோல்மால் ஓதப்படுதோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும். இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்காகத்தான் நம்ம எழுந்து நிற்கிறோம். அப்ப இதெல்லாம் வருகை தருவது சாத்தியமா? எவ்வளவு ஹதீஸ்கள் வேணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போனாங்கல்ல, எல்லா நபிமார்களும் பைத்துல் முகத்தஸில் ஆஜரானாங்கல்ல. அவன் நபிமார்கள் ஆஜராக முடியுங்கிறத காட்டுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸ்க்கு வர்றாங்க, 6ஆம் வானத்தில் உட்கார்ந்துருக்காங்க, அங்கே ஆஜராகுறாங்க. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்களோடு போய்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க போகும்போது ஒரு இடத்துல சொன்னாங்க, அஸரத் அப்படிங்கிறதுல இங்க வந்து நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாக்குறேன்னாங்க. அப்புறம் ஹர்ஷாங்கிற பள்ளத்தாக்கு, இங்க நான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பாக்குறேங்கிறாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவங்க எல்லாம் தொடர்ந்து கூட எவ்வளவு காலமாய் போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களோட போகும்போது சொல்றாங்க, நான் அது நபிமார்கள் எல்லாம் பாக்குறேன், அவங்க தன்மை சொல்லிட்டு போறாங்கிறாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதா இல்லையா? பல இந்த உலகத்திற்கு வளைத்து போன நபிமார்கள் பல இடங்களில் ஆஜரா இருக்கிறார்கள். புகாரியிலே முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்குதா இல்லையா? அதே போல நம்ம முத்தமிடுறோம், பெரியவங்களை முத்தமிடுறோம். காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முத்தமிட்டு இருக்கிறார்கள் அல்லவா? அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபா பெருமக்கள் முத்தமிட்டு இருக்கிறாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களிடம் விரைந்து சென்று நாங்கள் அவருடைய கையையும் அவருடைய காலையும் முத்தமிட்டோம். அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்குதா இல்லையா? எப்பவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்களோ எழுந்து நிற்பாங்க. அப்ப எழுந்து நிற்கிறதுக்கு ஆதாரம் போச்சா? எழுந்து நின்று அவர்களுடைய கையை பிடித்து முத்தமிட்டு தான் அமர வைப்பார். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போனாலும் எழுந்து நின்று தந்தையாரை வரவேற்பார்கள், அவருடைய கையை பிடித்து முத்தமிடுவார்கள். அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எழுந்து நிற்பது முத்தமிடுவது இருக்குதா இல்லையா? அதான் படிக்கிறோம். வஹாபிகள் இது போன்ற ஹதீஸ்கள் படிக்காமல் இருக்கிறார்கள். என்ன காரணம்? மௌலிதிலே சொல்லப்பட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, பொதுவான ஹதீஸ்ல இருக்கிறதா இருக்கும், அது மாற்றமா இருக்காது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினரை பற்றி கூட இந்த வஹாபிகள் குறை பேசுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தையை பற்றி இந்த ஒண்ணு போதுமாங்க. இந்த வஹாபிகள் எல்லாம் வழிகட்டவர்கள்ங்கிறதுக்கு ரிசர்ச் தேவையில்லை. வஹாபி சொல்ல கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமா இந்த ஆய்வெல்லாம் வேணாம். ஏன் எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தை விஷயத்தில் அவர் கொலை சொல்ல ஆரம்பித்தார்களோ முடிந்து போய்
நபித்தோழர்கள் அப்படின்னு அதுக்கு மேல ஒரு ஆள் வச்சுக்கணுமா? மோடி செல்வர்கள் இருக்குங்க. மாசால நூறு முஹம்மதின் முத்தனக்கிலா பில் ஸய்யிபீன த்வாஹிரீன் ரபில் உலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரொளி பரிசுத்தமானவர்கள் வழியாகத்தான் வந்து கொண்டே இருந்தது அப்படி இருக்குது. அப்படின்னா என்ன? அவருடைய தாய் தந்தையர்கள் எல்லாருமே பரிசுத்தமானவர்கள். இப்படி சொல்ல காரணம் என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மௌலிதுல ஒரு வாசகம் இடம்பெற்றால் அது குர்ஆன் ஹதீஸில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். இது ஹதீஸில் இடம்பெற்ற வார்த்தை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதுவே நாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லம் யஸலில்லாஹு யன்குருனி மினல் அஸ்லாபில் ஹஸனா இலல் அர்ஹாமி த்வாஹிரா. இறைவன் என்னுடைய ஒளியை பரிசுத்தமான தாய்மார்களுடைய கருவறையின் பக்கமாக தூய்மையான ஆண்களுடைய முதலிலிருந்து இறைவன் கொண்டு வந்து கொண்டே இருந்தான், ஒருவருப்பின் ஒருவராக ஸல்லல்லாஹு சொல்கிறார். இப்னு அஸாகிர் ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லம் யஸலில்லாஹு யன்குருனி, அதுதான் மாசால நூறு முஹம்மது முத்தனக்கிரா. எவ்வளவு வார்த்தைகள் பாருங்க, ஹதீஸ்ல வந்த வார்த்தைகள் தான் இது. பரிசுத்தமான வர்றாங்க. அவங்க தாய் தந்தையர்கள் நீங்க சர்வ சொல்லிருக்கிறாங்க, இல்ல தந்தை தான் நரகம்னு சொல்லி விட்டாங்களே ஸல்லல்லாஹு. அவங்க தந்தை நரகம் சொல்லி விட்டாங்களா? அப்பு என்றாலே இவங்க நினைச்சிட்டு இருக்கிறது அந்த தந்தைங்கிற அர்த்தம் தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இலக்கியம் இலக்கணத்திலே இவர்கள் பலவீனமானவர்கள் வஹாபிகள். அதனால ஒரு வார்த்தை ஒரு இடத்துல தான் தெரியும். அபுங்கிற வார்த்தைக்கு டிக்ஷனரியில சொந்த வாப்பாவுக்கும் சொல்லலாம், பெரிய வாப்பாவுக்கு சொல்லலாம், சின்ன வாப்பாவுக்கு சொல்லலாம், பாட்டனாருக்கு சொல்லலாம், அப்பான்னு சொல்லுவாங்கல்ல, முத்து வாப்பான்னு சொல்லுவாங்கல்ல, இவங்களுக்கு தான் சொல்லலாம். ஒரு வசனம் இருக்கிற ஆதாரம். தஅபுதூன மின் பாதி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனாண்ட கேட்கிறாங்க, நான் போனதுக்கு பின்னால யாரப்பா வணங்குவீங்க கேட்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நஅபுது இலாஹக, உங்கள் இலாஹை இறைவனை வணங்குவோம். இலாஹ ஆபாயிக, உங்கள் அபுக்கள், அபுங்கிற வார்த்தையுடைய பன்மை தான் ஆபா, உங்கள் தந்தைமார்களுடைய இறைவனை வணங்குவோம். யாரு? 3 பேரை சொல்றாங்க. அவங்க எல்லாம் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக். அபுங்கிற வார்த்தைக்கு 3 அர்த்தம் இருக்கு. ஆபாங்கிற வார்த்தை அபுனாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாட்டனாரு, உங்களுடைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பாட்டனாரு, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாப்பா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெரிய வாப்பா. அபுங்கிற வார்த்தைக்கு வாப்பாவும் சொல்லலாம், பெரிய வாப்பாவும் சொல்லலாம், பாட்டனாரையும் சொல்லலாங்கிற அந்த ஒரு வசனத்திலே இருக்கு. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு அப்படின்னு அவங்க சொன்னது, அன்றைக்கு மக்களால் அபு என்று யாரும் பேசியிருந்தா அவங்களை அபு தாலிப். அதே தங்களுடைய சொந்த தந்தையார் சொன்ன எப்படி இருக்கீங்க? தங்களுடைய சொந்த தந்தையாரை பத்தி மிகவும் விமர்சையாக ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அஷ்ரஃபுன் நாஸி ஹஸபன் அப்படின்னா, நான் மக்களிலேயே சிறந்த குடும்பத்திற்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொன்னாங்க. தைரமேலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர் வாப்பா அம்மா ஷிர்க்ல இருந்தாங்க, குஃப்ர் இருந்தாங்க, சிறந்த குடும்பம் சொல்ல முடியுமா? ஒரு ஊர்ல வாப்பா அம்மா எல்லாம் குடிக்கிறான்னு வச்சுக்கிறோங்க, குடிக்கார குடும்பம் தான் சொல்லுவோம், நல்ல குடும்பம் தான் ஊர்ல சொல்லுவோம். வாப்பா திருடாலும் மகனும் திருடாரு, திருட்டுக்கார குடும்பம்னு சொல்லுவோம், நல்ல குடும்பம் தான் சொல்லுவோம். இதெல்லாம் மன்னிக்கப்படுகிற பாவமாச்ச. குடிக்கிறது மன்னிக்கப்படுற பாவம், திருடுறது மன்னிக்கப்படுற பாவம். அந்த பாவத்தை செய்யக்கூடிய குடும்பத்தையே சிறந்த குடும்பம் நம்ம சொல்றது இல்ல. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மக்களிலேயே சிறந்த குடும்பத்திற்கு சொந்தக்காரன் ஆகிறாங்க. பாவங்களே ரொம்ப கடுமையான பாவம், கொடுமையான பாவம் இருக்குதான், அந்த பாவம் செய்யக்கூடிய குடும்பத்தை சிறந்த குடும்பம் சொல்லுவாங்க யாராவது? ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, ஹைருக்கும் நஸபன் வ ஹைருக்கும் அபன். குடும்பத்தில் உங்களில் நான் சிறந்தவன், தந்தையாலும் உங்களில் நான் சிறந்தவன் அப்படின்னா. மிகச்சிறந்த தந்தை எனக்கு தந்தைங்கிறாங்க. அப்ப அந்த தந்தை ஷிர்க்ல இருந்தா எப்படி சிறந்த தந்தை சொல்ல முடியும்? இந்த ஹதீஸை தலாயிலுன் நுபுவாங்கிற ஹதீஸ் கிதாபுல இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செஞ்சிருக்காங்க. இதுல எவ்வளவு தெளிவாக இருக்குது. அவங்க குடும்பத்தினர் எல்லாம் தூய்மையானவர்கள் அப்படிங்கறத. அப்படி இருக்கும்போது தவறான கருத்தை சொல்லலாமா? இந்த வகையில் நாம் பார்க்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர் எல்லாம் மிகவும் பரிசுத்தமானவர்கள். அப்ப சிலர் சொல்லுவாங்க, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயாரை ஜியாரத் செய்ய போனாங்க. அப்போ ஜியாரத் செய்ய அனுமதி கேட்டாங்க, இஸ்திக்பார் செய்ய அனுமதி கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா ஜியாரத் செய்யுங்க அப்படின்ட்டான், இஸ்திக்பார் செய்ய வேணாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப அதனால் இவங்க மூலம் அவர்கள் இஸ்லாத்தில் இல்லை என்று புரிகிறது. இப்படி சொல்றாங்க. இஸ்திக்பார் செய்ய வேணான்டா, ஏன் வேணாம் காரணத்தை பார்ப்போமே. அவசரப்படுறீங்க, சரி ஜியாரத் செய்ய அனுமதிச்சான்ல, ஜியாரத் செய்யறது யாருக்கு? காபிருக்கா ஜியாரத்து? காபிருக்கு அப்புறம் ஜியாரத் செய்யலாமா? ஜியாரத் யாருக்கு? முஃமின்களுக்கு தானே. இறைவன் ஜியாரத் செய்ய அனுமதித்த போதே ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா முஃமின் தான் முடிஞ்சு போச்சுல. ஏன் காபிர்கள் ஜியாரத் செய்ய கூடாதுங்கறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வலா துஸல்லி அலா அஹதி மின்ஹும் மாத அபதன் வலா தகும் அலா கப்ரிஹி இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வே அல்லாஹ் ரசூலை மறுத்த காபிர் இருக்காங்கல்ல, அவங்க கபருக்கு போக கூடாதுங்கறான்.
அல்லாஹ் தஆலா அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜியாரத் செய்யுங்க ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லும் பொழுது அவங்க மூமின் தான் புரிஞ்சு போச்சு. அப்ப இஸ்திக்பார் ஏன் வேணாம், தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அவங்க ஃபத்ரத்துடைய காலம், ரசூல் வராத காலம். ரசூல் வராத காலத்துல உள்ளவங்களுக்கு தௌஹீதுல பிரச்சனையே கிடையாது. வமா குன்னா முஅذிபீன ஹத்தா நபஅத ரசூலா. ஒரு திருத்தூதரை அனுப்பாத வரைக்கும் அந்த கூட்டத்தை நம்ம தண்டிக்க மாட்டோம். திருத்தூதர் வராத காலம், தண்டனை இல்லாத காலம், அதெல்லாம் இஸ்திக்பார் செய்ய தேவையில்லை. நீங்க ஜாக்கிரதை விட மாட்டீங்க என்று இறைவன் சொன்னா ஹதீஸை புரிய வேண்டிய முறைப்படி புரிய வேண்டும். கால் புரிஞ்சு உள்ளத்தை வச்சிருக்க கூடாது. ஆகவேதான் நாம் சொல்கிறோம், மௌலிதை ஓத வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை வைக்கணும், அவருடைய குடும்பத்தினர் மதிக்க வேண்டும். அதில் தான் வெற்றி இருக்கிறது. அத்தகைய முழுமையான வெற்றியை இறைவன் இரு உலகத்தில் நமக்கு தந்துடுவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.